கங்குவா நேத்து இந்த படத்தோட செகண்ட் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த நவம்பர் 14 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன்னா, ஒரு சூர்யா காட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு, இன்னொரு சூர்யா சிட்டி சைட்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னமோ பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. பட் இதே மாதிரி லைன் அப்ல சூர்யாவோட பழைய படம் என்னன்னா 7ஆம் அறிவு. அந்த படத்தை ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் சீன்லாம் பயங்கரமா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, சிறுத்தை சிவா இந்த மாதிரி படம் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு யாரமாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல. இவங்க போன இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணும்போது ஒரு 1000 கோடி கலெக்ஷன் வரும், 2000 கோடி கலெக்ஷன் வரும் சொல்லிட்டு இருக்காங்களா. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா செதைச்சு விடுறதுக்கு இங்க ரெடியா காத்துட்டு இருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாம சூர்யானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கல் ஹிட்னு சொல்லிட்டு பெருசா கிடையாது. ஆனா ஓடிடில ஜெய் விமோ சூர்யா போட்டுலாம் பயங்கரமான ஹிட். அவரும் கங்குவா படத்தை நம்பிக்கிட்டு இருக்காரு. தெலுங்குல எப்படி பாகுபலியோ அது மாதிரி தமிழ்ல கங்குவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த ட்ரெய்லரை பார்த்திருப்பீங்க. கடைசி ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாய் மட்டும் தெரியற மாதிரி ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாட்டா போடுறா